Hi, hello friends, welcome back to my channel annamartofcooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளா and டேஸ்டியான ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரசம் செய்யிறதுக்கு மெயினான இன்கிரிடியன்ட் ஜீரகம். போல ஜீரகம் வந்து ரொம்ப அதிகமாவும் சேர்த்திட கூடாது. 1 ஸ்பூன் மிளகு, 5 பல் தோல் உரிக்காத பூண்டு. பூண்டு வந்து தோல் உரிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வேணும்னா தோலை நீக்கிக்கலாம். உப்பு தேவைக்கு ஏற்ப, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். ரசம் செய்யும் போதே ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லியும் இந்த கருவேப்பிலையும் தான். ஸோ இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அப்போது நல்லா வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து ரசத்தில் சேர்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். 2 கனிஞ்ச தக்காளி எடுத்துக்கிறேன். ரசம் வந்து லைட்டாக புளிப்பாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவும் புளி வந்து ரொம்ப கம்மியாகவும் சேர்த்துக்கிட்டால் தான் அந்த புளிப்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரசத்துக்கு தேவையான பொடி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். ஜார் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது நம்ம பொடி தான் செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போது எடுத்து வச்சுருக்க ஜீரகம் சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் தட்டியும் எண்ணெயில் போடலாம், இல்லைனா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கிறதுல சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது இது நல்லா பொடியாக ரெடியாக இருக்குது. இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிறத நம்ம எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்க போகிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புளி தண்ணியில் கூட கலந்து செய்யலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் வந்து இதோட ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த வாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எண்ணெயில் சேர்த்து எடுத்துக்க போகிறோம். இது வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இது வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது நல்லா கரைச்சி அதில் இருக்க டஸ்டெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் தக்காளியையும் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். புளி தண்ணியோட இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விடும்போதே வந்து ரசத்தோட வாசம் வந்து நல்லா வீடே மணக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ருசி பார்த்துக்கணும். உப்பு, புளிப்பு இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. இப்போ தாளிக்கிறதுக்கு வரமிளகாவும் கடுகும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வானலை ஹீட் பண்ணிக்கிறேன். வானல் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம். என்ன நல்லா சூடாக ரெடியாக இருக்குது. இதில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இருக்கும்போது கண்டிப்பாக வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, அதோட வாசம் நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இதோட வாசம் வந்து சூப்பராக இருக்குது. ரசம் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கரைச்சி வச்சுருக்க ரசத்தை சேர்த்துக்கலாம். ரசம் வந்து சேர்த்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். ஏன்னா வந்து ரசம் வந்து கொதி வந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. சப்போஸ் வந்து நீங்கள் கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். லைட்டாக வந்து ஒரு சில் தண்ணி எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா அதோட வந்து கடுத்து போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நார்மல் ஆகிடும். இப்போ ரசம் வந்து அங்கங்கே சின்ன சின்ன பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். இதுதான் நம்மளுடைய ரசம் வந்து வீடே மணக்கிற அளவுக்கு செமையாக இருக்குது. அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வர வீடியோ நீங்களும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் கனி.